அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்றதை கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா. அதுக்கு தான் இந்த வீடியோ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சேனலை பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கமெண்ட்ஸ், லைக்ஸ், ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன விஷயம் பார்க்கலாமா? இந்த கவுன்சிலிங், அதாவது ஜெனரல் கவுன்சிலிங் 26 நவம்பர்லேருந்து 1/12 அந்த கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அலாட்மெண்ட் வந்துருச்சு, ஓகேங்களா? சீட் அலாட்மெண்ட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ், இமெயில் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை வச்சு இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்குறீங்க. அது கவுன்சிலிங் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. அது எப்போ ஆரம்பித்தது? 7ஆம் தேதி. 7ஆம் தேதியிலேருந்து 7, 8, 9, 10, 11, 12, அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இஷ்யூவிங் ஆஃப் ப்ரொவிஷனல் சீட் அலாட்மெண்ட்டு. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை இன்றைக்கி இந்த டேட்டில் இஷ்யூ பண்ணுறதா ஐடியா. இப்போ எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு கூப்பிட்ருக்குறாங்க? 600 பேர். அப்போ 6 நாள் கிட்டத்தட்ட 3600 பேர் கூப்பிட்ருக்குறாங்க. இது ஆஃப்லைன் மோடு. அங்கே யூனிவர்சிட்டியில் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த 6600 பேரில் 3600 பேருங்க, கரெக்டு தானே? 3600 பேர். இதில் நமக்கு சீட்டுன்னு பார்த்திங்கன்னா 3200 சம்திங் இருக்கிறது. அப்போ நமக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங்குள்ளார தெரியும். இந்த சீட்டு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸு ப்ளஸ் வேக்கன்சி ஸ்டேட்டஸு இன்றைக்கி, அதாவது 12ஆம் தேதி மாலையில் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் பார்த்துட்டோம். அடுத்து வேக்கன்சி பொசிஷன் இன்றைக்கி தெரிஞ்சிடும். இந்த வேக்கன்சி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த ப்ராசஸாக ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட், அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அது எப்போனா 15ஆம் தேதி வர செவ்வாய்க்கிழமை இப்போ ஆரம்பிச்சிதுங்க, 15/12. இப்போ இந்த ஃபஸ்ட் ஸ்லைடிங் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும், கவர் ஆகிடும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்குலாம் இதில் ஆப்ஷன் எடுத்துக்குவாங்க இருக்குது. இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களே ஏற்கனவே. வேக்கன்சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணவங்களுக்கு, அடுத்ததாக வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராசஸ் போகும். அது எப்போனா 15ஆம் தேதி, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அன்றைக்கே ஒரு நாளே தெரிய வாய்ப்பு இருக்குது. அது செவ்வாய்க்கிழமையே தெரிஞ்சிடும் ஸ்டேட்டஸு. அதுக்கு அடுத்ததாக 21, 22, 23, 24 இதில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அந்த ஸ்லைடிங்கில் போகிறவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடச்ச சீட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த தேதி கொடுத்துருக்காங்க. 4 நாள். இந்த 4 நாள் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்லைடிங்கில் கூட வாய்ப்பு இருக்குது. மேபி செகண்ட் ரவுண்டு வர வாய்ப்பு இருந்தால், வேக்கன்சி இருந்தால் வரும், இல்லைன்னா கிடையாது இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த சைக்கிள் கண்டினியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிங்கன்னா 29ஆம் தேதி இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஆரம்பிக்குது. 30ஆம் தேதி என்ஆர்ஐ கோட்டா. இப்போ இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங் அப்டேட்டுக்காக உங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ இது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள் சேனலை. இந்த கவுன்சிலிங் அப்டேட்டு, டோட்டல் வேக்கன்சி இன்றைக்கி தெரிஞ்சிடும் ஈவினிங்கு. ஸ்லைடிங் ப்ராசஸ் மண்டே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயிலுக்கெல்லாம் ரெடியாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.